கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயராலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் ஆயர் மற்றும் மூப்பர் சார்பாக அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு என்ன சண்டே? எல்லா சண்டே தான் வருது. இது என்ன பெரிய சண்டே? லெந்து நாட்களில் வருகின்ற எத்தனாவது ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு இன்னும் இருக்குது. அடுத்த வாரம் வருது. அதனால் ஒரு வாரம் முன்னாடியே குருத்தோலெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நல்லது தான். எனிவே பரவாயில்ல, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறீங்க. ஈஸ்டருக்கு முன்வரும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை, லெந்து நாட்களில் வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு நமக்கு இருக்கும். அதை தொடர்ந்து பரிசுத்த வாரத்தை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த வாரம் பேஷன் சண்டே என்று சொல்கிறார்கள். பேஷன் சண்டே என்று சொல்கிறார்கள். குருத்தோலை ஞாயிறை பாம் சண்டே என்று சொல்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையை பேஷன் சண்டே என்று அனுசரிக்கிறார்கள். அது என்னங்க ஐயா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி ஒரு திரைப்படம் வந்தது. அது வந்தபோது எல்லா கிறிஸ்தவர்களும் எதிர்த்தார்கள். என்னங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு இருக்குது? அப்புறம் பெரிய தடைகள் எல்லாம் தாண்டி அதை போய் மக்கள் பார்த்த பொழுது இப்படியெல்லாம் கடவுள் அடிபட்டிருக்கிறார் என்பதை தத்ரூபமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது இந்த பேஷன் சண்டே என்பது என்ன? அப்போ வரப்போகிற காரியங்களுக்கு கடவுள் தன்னை எவ்வாறு ஆயத்தம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுடைய இருதயத்தின் எண்ணமும் உம்முடைய சமூகத்தில் இன்பமாய் இருப்பதாக. நாங்கள் வெறுமையாய் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, சிலுவையின் பாதையில் நாங்கள் நடக்க துணிந்தவர்களாக நாங்கள் செல்லும்படியாய் இருக்கிற விதாரம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய தியானத்துக்கான தலைப்பு என்னவென்று சொன்னால், சிலுவை கடவுளின் கிருபையின் உன்னத வெளிப்பாடு, சிலுவை அருளின் வெளிப்பாடு. இது ரொம்ப சிம்பிளா இப்படி வச்சுக்கலாம். அப்ப சிலுவையை குறித்து நிறைய கதைகள் இருக்கிறது. நிறைய போன வாரம் கூட நம்ம செய்தியில கேட்டோம். சிலுவை ஒரு கொடிய சின்னமாக இருந்தது, ஆனால் இப்போது மீட்பின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த பேஷன் சண்டே என்று சொன்னால், பேஷன் என்பது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து அதை எடுத்திருக்கிறார்கள். பேஷன் என்று சொன்னால் கடினமான, துன்பமான சூழலில் இருந்து. அப்ப கடவுள் நம்மை துன்புறும் நிலையிலிருந்து மீட்கிறவராக அவர் இருக்கிறார். சிலுவை என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம சர்ச்சில் என்ன கலர் கர்டன் போட்டிருக்கிறாங்க? பர்பிள் கலர். இந்த பேஷன் சண்டேல எல்லா கத்தோலிக்க அல்லது பாரம்பரிய திருச்சபைகளிலும், நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பர்பிள் கலர் ஊதா நிறத்தை சிலுவையிலே அல்லது கவர் பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரீனாக வைத்திருப்பார்கள், அல்லது அங்கு வைக்கப்பட்டிருக்கிற மேஜைகளிலோ அல்லது ஆயர்கள் உட்காருகின்ற அந்த சேர்லையோ இந்த பர்பிள் கலரை அடையாளமாய் வைப்பார்கள். கிறிஸ்து படப்போகிற துன்பத்தின் அடையாளமாக, கிறிஸ்து படப்போகிற சிலுவை பாடுகளின் அடையாளமாக இந்த பேஷன் சண்டே அனுசரிக்கப்படுகிறது. அப்ப இந்த லத்தீன்ல பாசியோ என்கின்ற வார்த்தை துன்பத்தை குறிக்கிறது. துன்பத்தை குறிக்கின்ற இந்த வார்த்தை. அப்ப கிறிஸ்து பாடுபட இங்கே வந்திருக்கிறார். கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறோம். ஈஸ்டருக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? இல்லைங்கய்யா, எடுக்கிறது இல்லை. ஏன்னா கிறிஸ்துமஸுக்கு மட்டும் தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் அவர் வந்ததே சிலுவையில் பாடுபடவும், தன்னை ஒப்பு கொடுக்கவும், இந்த மனுக்குலத்தை மீட்கவும் வந்திருக்கிறார். முதலாவதாக வாசிக்க கேட்ட வேத பகுதி மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம். ரொம்ப அழகான வார்த்தை இருக்கிறது. 15வது வார்த்தை, அற்புத மீட்பின் கடவுள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் அடிமைகளாகவோ அல்லது கடினப்படுகிற மக்களாகவோ, நீங்கள் துன்பப்படுகிற மக்களாகவோ அல்லது அனுதினமும் உங்கள் வாழ்விலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களாகவோ இருந்தாலும்,
உங்களையும் என்னையும் கடவுள் மீட்கிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய மனிதனுடைய மரணம் நிகழ்கிறது. அந்த மரணத்தில் ஊர்வலமாக எடுத்துன்னு போகிறாங்க அவருடைய உடலை. அந்த தேசமே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு அம்மா தோல் மேலே ஒரு குழந்தையை தூக்கி வச்சு சொல்கிறாங்க, அன்பு குழந்தையே, அங்கே போகிறாரே ஒரு மனிதன், அந்த மனிதன் யார் தெரியுமா? நான் அடிமையாய் இருந்த பொழுது, அடிமையாய் விற்பதற்கு என்னை நிறுத்தி வைத்திருந்த பொழுது, எனக்காக வாதாடி, எனக்காக போராடி, விலைக்கிரயம் கொடுத்து என்னை வாங்கி என்னை சுதந்திரமாக நான் இருப்பதற்கு இந்த தேசத்திலே ஒரு வக்கீலா இருந்து அவர் போராடி எனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நான் சாதாரண கருப்பின பெண்ணா இருந்தேன். இன்றைக்கு நீ ஒரு சுதந்திரமான ஒரு தாயினுடைய மகளாய் நீ பிறப்பதற்கு காரணம் அதோ கொண்டு போகிறார்களே அந்த மனிதன் தான் காரணம் என்று சொன்னார்களாம். யாருங்க அதெல்லாம்? யாருக்கு தெரிஞ்சா என்னங்க இருக்குது? யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன இருக்குது? யாரு? அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த ஒரு தலைவர், அமெரிக்காவில் இருக்கிற தலைவர்களிலே இன்றும் போற்றப்படுகின்ற ஒரு தலைவர், கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதன். யாருங்க? ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். சாப்பிட்டேன், நல்ல ட்ரெஸ் பண்ணேன், வாழ்ந்தேன், போயிட்டேங்க, அது அல்ல வாழ்க்கை, அது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நீங்கள் மற்றவர்களுக்காக உங்கள் வாழ்வை தியாகம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆயிட்டாரு, என்ன பண்ணிருக்கலாம்? அவர் நினைச்சபடி சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். அவர் கருப்பின மக்களுக்காக துன்பப்பட்டு போராடியது நிமித்தம் அவர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். நீங்கள் சுகமாயிருப்பதை விரும்புவீர்களா அல்லது கிறிஸ்துவுக்காக கடினமான பாதையை தேர்ந்தெடுப்பீர்களா? எதுமா தேர்ந்தெடுப்போம்? சொகுசா இருக்கிறது தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஏன்னா நாமெல்லாம் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனம் என்பது நமக்கு தெரியாது, கஷ்டம் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு வயலிலே உழைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நெல்லை குத்தி சமைத்து அதை போட்டு நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கையின் கஷ்டம் தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன கேட்குறாங்க? எனக்கு ஆப்பிள் ஐபோன் வாங்கி கொடு. அவர்களுக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை. என்ன வேணும் அவங்களுக்கு? சுதந்திரமாய் இருக்க வேண்டும், இன்பமாய் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடினமான வாழ்க்கையை தெரிந்து கொள். இங்க மீகாவுல என்ன தெரியுமா சொல்றாரு? வாக்களிக்கின்ற கடவுள் எப்படி வாக்களிக்கிறார்? நீங்கள் அடிமைகளாய் இருந்தாலும், நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களும், நீங்கள் வேறு தேசத்திலே நீங்கள் பிடித்து கொண்டு போய் நீங்கள் பிணை கைதிகளாய் இருந்தாலும் உங்களை மீட்பேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்ற கடவுள். அப்ப பாருங்க, நாடு கடத்தப்பட்ட பின்பும் மீட்பு கிடைக்கும் என்கின்ற வாக்குறுதி எப்பேற்பட்ட வாக்குறுதி! நாளைய தினத்தை குறித்து நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, நாளைய தினத்தை குறித்து நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. தானியேலை யோசியுங்கள், அவன் நண்பர்களை யோசித்து பாருங்கள். அரசனுக்கு எதிராக எழுந்து நின்றால் அவ்வளவுதான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் வாலிபர்கள் கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கிறார்கள். ஏன் நிற்கிறார்கள்? தன் கடவுளுக்காக, தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்காக நிற்கிறார்கள். ஆனால் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? எதிரிகளை அழிக்கின்ற கிருபை கொடுக்கின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார். 16வது 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமக்கு எதிராக எழுப்புகின்ற ஆயுதங்களை அவர் முறியடிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். ஒப்பற்ற மன்னிப்பை வழங்குகின்ற கடவுளாய் இருக்கிறார். 18வது வசனத்துல அவர் ஒப்பற்ற மன்னிப்பை வழங்குகிறார். சில நேரங்களிலே நாம் மன்னிக்கிறோம், ஆனால் திரும்பவும் மீண்டும் மன்னிப்பதற்கு நாம் தயங்குகிறோம். எத்தனை முறைப்பா உங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் ஒப்பற்ற மன்னிப்பை கொடுக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். அவர் மன்னிச்சிட்டார்னா மன்னிச்சதுதான், அவர் ஆசீர்வதித்தார்னா ஆசீர்வதித்ததுதான், அவர் கொடுத்துட்டார்னா கொடுத்ததுதான். அவர் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மாறாத கடவுள். சிலுவையின் மீதிருந்து ஒரு மனிதனுக்கு வாக்களிக்கிறார். பார்க்குறவங்களாம் கேலி பண்ணாங்க, என்னப்பா இவரையே இவர் காப்பாற்றிக்க முடியல, இவரையே சிலுவையில் அடிச்சுக்கிறாங்க, இவர் என்ன இன்னொருத்தருக்கு வாழ்வளிக்க முடியும்? ஆனா சொல்றார், இன்றைக்கு நீ
என்னோடு கூட பாரடைஸ்ல இருப்ப. அவர் சொன்னா செய்வாருங்க. நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, இந்த சமுதாயத்துல எந்த ஸ்டேட்டஸ்ல நாம் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். அழிந்து போகும் அநித்தியமான இந்த வாழ்விலே சாதாரண விஷயங்களுக்காய் நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை குறித்து கவலைப்படுங்கள். யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆன்மாவை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இங்க வருவோம். ஆழமான இரக்கமும் முழுமையான மன்னிப்பும் வழங்குகின்ற கடவுள். நாம் அடிமைதன வாழ்வு இருக்கலாம், கஷ்டப்படுகின்ற வாழ்வில் இருக்கலாம், அநேகர் வெறுக்கின்ற பாவியாய் இருக்கலாம், எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகின்ற பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் முழுமையான மன்னிப்பை கொடுக்கின்ற கடவுள் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை மீட்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, உடன்படிக்கை கொடுத்து அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் கல்யாணத்தில் வாக்கு கொடுக்குறோம், அதை என்ன பண்றதில்ல, கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறதே இல்லை. பிள்ளைகளை கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது வாக்கு கொடுக்கிறோம். என்ன வாக்கு கொடுக்கிறோம்? இந்த பிள்ளை வளர்ந்து திருவிருந்து என்னும் மிகப்பெரிய அருட்சாதனத்திலே இந்த திருச்சபையிலே அங்கமாய் வளர்கின்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? இவனை கிறிஸ்தவ பயபக்தியிலே வளர்ப்பேன். பெற்றோர்களாகிய நாங்கள் இவன் நல்ல வாழ்க்கை வாழும்படியாய் நாங்கள் என்ன பண்ணுவோம்? முன்மாதிரியாய் வாழ்வோம். எல்லாம் வாக்கு கொடுத்துரும். அதோட சர்ச்சுக்கு வர்றதே கிடையாது, அதோட சண்டே ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறதே கிடையாது, அதோட அவன் என்ன பண்றது இல்லை, பைபிள் எடுத்து படின்னு சொல்றதே கிடையாது. அவன் நேரா வாலிபனான பிறகு நேரா வந்து ஐயர்கிட்டயோ உபதேசம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா என் பையன் என்னை மதிக்கவே இல்லை, அவனுக்காக நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இது சாதாரணமாய் தெரியலாம். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே ஓய்வு நாள் பாடசாலைகள் இல்லை. ஓய்வு நாள் பாடசாலைகள் இல்லை என்று சொன்னால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சபைகளில் 60 வயதை கடந்த ஒரு சிலர் மாத்திரம்தான் உட்கார்ந்திருப்பார்கள். இள வயதில் நீ அவனுக்கு நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்தலன்னு சொன்னா அவன் முதிர் வயதில் அதை கடைபிடிக்க மாட்டான். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பான். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன முன்மாதிரியை நாம் கொடுத்து விட்டு போகிறோம்? நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள், நம்முடைய அடுத்த தலைமுறைகள் நாம் சொல்வதை ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள், நாம் செய்வதைத்தான் அவர்களும் செய்வார்கள். இங்கே கடவுள் தான் சொன்னதிலே, தாம் வாக்களித்ததிலே உறுதியா இருக்கிறார். தாம் செய்வதை மாத்திரம்தான் அவர் சொல்லுகிறார். அவர் செய்து காட்டுகின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார். 20ஆம் வசனத்திலே உடன்படிக்கைக்காக வாக்குக்கு உண்மையாய் இருக்கின்ற கடவுள், வாக்களிக்கின்ற கடவுள், அந்த வாக்களித்த அந்த வாக்கு தத்தத்திற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நாம் வாக்களித்த வாக்குறுதிக்கு உண்மையாய் இருக்கிறோம்? அடுத்தது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் அவர் வாக்களிக்கின்ற தேவன். இன்றைக்கும் நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? நாம் புதிய இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறோம், ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லுகிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், உன் பிள்ளைகள் கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உன் பிள்ளைகளையும் எண்ண முடியும். வானத்து நட்சத்திரங்களை பார், அவைகளை ஒருவேளை உன்னால் எண்ண முடியும் என்று சொன்னால் உன்னுடைய சந்ததியையும் எண்ண முடியும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னார் போது, அவர் சொன்ன நேரத்தில் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா? 200 பேர் இருந்திருப்பாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க? ஆமா. ஒருவேளை நீங்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, நீங்கள் கண்ணீரில் இருக்கின்ற பொழுது, நீங்கள் கதறி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு நகைக்காமல் இருங்கள். ஒரு அம்மா அப்படிதான் சிரிச்சாங்க, வந்து இவங்க சொல்லிட்டாங்க, எப்படி நடக்க போகுதுங்க? யாரு?
சாராளமாக சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சியின் நகைப்பை காணும்படி செய்கிறார். உங்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்து உங்களுக்கு சொன்னால் அதை செய்வார் என்கின்ற உறுதியோடு இருங்கள். அவர் சொன்னால் அதை செய்கின்ற கடவுளாய் இருக்கிறார். சீர்படுத்துகின்ற தேவனுடைய வல்லமை மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். வருஷம் வீட்டை ஒரு பெயிண்ட் பண்ணுறோம், ரீஒர்க் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். நம்ம சரீரத்தில் என்ன பண்ணுறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை டாக்டர்கிட்ட போய் இப்போ செக் பண்ணிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்கு என்ன செய்கிறீர்கள்? அதுதான் இந்த லெந்து காலங்கள். ஒவ்வொரு வருஷம் வருது. இந்த லெந்து நாட்களில் உங்களையும் என்னையும் நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சீர் செய்கின்ற கடவுளுடைய வல்லமையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை ஒரு நாளும் நீங்கள் விட்டு விடாமல் இருங்கள். இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்கலாங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னை பார்த்து என்னன்னா சொல்லலாம், நான் எதற்காக உபவாசம் இருக்கிறேனோ, நான் எதற்காக தலையில பூ வைக்காம இருக்கிறேனோ, நான் எதற்காக அனுதினமும் ஜெபிக்கிறேனோ, இந்த 46 நாட்களும் நான் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறேன் என்பதை ஆண்டவருக்கும் எனக்கும் தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்களுக்கோ, ஆபிரகாமுடைய ஆடு மாடுகளுக்கோ, ஆபிரகாமுடைய மனைவியையோ கூப்பிட்டு அவர் வாக்கு கொடுக்கவில்லை. அவர் ஆபிரகாமைத்தான் அழைத்து வாக்கு கொடுக்கிறார். அப்ப யார் தான் நம்பணும்? கடவுள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தா யார் முதல்ல நம்பணும்? நீங்க தான் நம்பணும். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தால், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தால், ஆண்டவர் என்னை அவர் திருப்பணியை செய்யும்படியாய் அழைப்பு கொடுத்திருந்தால் நான் தான் முதல்ல நம்பணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னும் யாருன்னா ஒருத்தர் வரட்டும், நம்ம வாக்குறுதியை இன்னொருவர் நம்ப வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய விசுவாசம், ஒரு மனிதனுடைய தியாகம், ஒரு பெண்மணியினுடைய தியாகம் இந்த வேலூர் மாபெரும் பட்டணமா இருக்கிறது. யாரு? ஐடாஸ்கடர் அம்மா. அவங்க என்ன நினைச்சாங்க? நான் ஒரு பெரிய பணக்கார அழகான இளைஞனை நான் திருமணம் செய்து கொள்ளுவேன், நான் இந்திய தேசத்துக்கு போய் செட்டில் ஆகவே மாட்டேன், ஏதோ லீவுக்கு வந்தோமா, அப்பா அம்மாவை பார்த்தோமா, ஊருக்கு போகணுமான்னு இருப்பேன். ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்ப என்ன பண்றாங்க? அவர்கள் தான் செயல்பட தொடங்குகிறார்கள். அந்த ஒரு பெண்மணியின் தியாகம் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை கடவுளிடம் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடாது? அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மற்றவங்க ஊழியத்துக்கு வந்தாதான் நான் வருவேன், மற்றவங்க ஜபத்துக்கு வந்தாதான் நான் வருவேன், எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு மனிதன் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். வாழ்வின் கடைசி தருணம் வரை கடவுளுக்காக வாழ்ந்து மரித்து போன ஒரு மனிதன், வைராகியம் கொண்ட மனிதன், அப்படிப்பட்ட மனிதனைத்தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களைத்தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் யாருமே இல்லை. ஆனால் வாய்ப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் லெந்து காலங்கள் நமக்கு வருகிறது, வசந்த காலங்கள் வருகிறது. இந்த வருடமாவது இந்த மரம் பூத்து காய்த்து கனி தரும் என்று தோட்டக்காரன் ஏங்குவதை போல கடவுள் நம்மை பார்த்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். இந்த வருஷமாவது கனி தருவோமா? அப்ப கனி தருகின்ற வாழ்வுக்கு நாம் நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். ஒரு நாளும் கடவுள் பலா மரத்துல மாம்பழம் பழுக்கும் என்று அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு நாளும் வாழை மரத்துல பலாப்பழம் கிடைக்கும்னு அவர் காத்திருக்கவே மாட்டார். நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும். இருதயத்தில் நிறைவால் நம்முடைய வாழ்க்கையை வருஷத்துல ஒரு முறையாவது, இந்த லெந்து நாட்களிலாவது நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அவருடைய இரக்கத்தில் மகிழ்ந்து இருங்கள். நீங்க சோகமாவே இருக்கணும்னு இல்லை. என்ன சொல்றாரு? சந்தை வெளியில் போய் நின்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். கடவுள் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். கடவுள் உங்களுக்கு வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் தருவார். எண்ணெய் தலைக்கு வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்லா இருங்க. அவருடைய இரக்கத்தில் மகிழ்ந்திருங்கள். அவருடைய இரக்கத்தில் மகிழ்ச்சியான வாழ்வை வாழுங்கள். நம்மளை பார்த்தாலே என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு சந்தோஷம் வரணுங்க. என்ன சொல்றாங்க? உங்களை மாதிரி சாரி நாங்கள் கட்டினங்க, எங்கெங்க சிஸ்டர் இந்த சாரி எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க.
ஏன் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை நீங்கள் அணிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ மற்றவர்களுக்கு சந்தோஷத்திலே நீங்கள் முன்மாதிரியுள்ளவர்களாக இருங்கள். யாருக்கு தான் போராட்டம் இல்லை, யாருக்கு தான் தேவைகள் இல்லை, யாருக்கு தான் வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவை பார்க்கின்ற பார்வை நமக்கு வேண்டும். ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அவருடைய வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்துல ஒரு நாளும் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீர்கள். ஒரு கன்னிகை இடத்திலே தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறகுமான்னு சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, என் வேலையை பார்க்குறேன்னு போயிட்டாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒப்பு கொடுக்கின்ற மக்களை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். அடுத்தது இரண்டாவது, கனப்படுத்து, கீழ்ப்படி, அநியாயமான துன்பங்களை கிருபையுடன் சகித்து வாழ். கனப்படுத்து, கீழ்ப்படி, அநியாயமான துன்பங்களை கிருபையுடன் சகித்து வாழ். கனம் பண்ணு, அதையெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். கீழ்ப்படி, அதுவும் நம்ம ஓரளவுக்கு செஞ்சிருவோம். ஆனால் அநீதியான துன்பங்களை கிருபையுடன் சகித்து வாழ்வது ரொம்ப கடினம். நமக்கு எதிராக எழும்புகின்ற அநீதியான துன்பங்களை, அடக்குமுறைகளை நாம் சகித்துக் கொள்வது மிக மிக கடினம். என்ன போய் எப்படிங்க சொல்லிடலாம், என்ன பார்த்து சொல்லாமா? இங்கே கிறிஸ்துவின் முன் மாதிரியை பின்பற்றி அநீதியான துன்பங்களை கிருபையுடன் சகித்து வாழ அவர் அழைக்கிறார். என்ன வாசிச்சோம் பைபிள்ல? 1 பேதுரு ரொம்ப கடினமான போதனையை கடவுள் சொல்றாருங்க. கஷ்டம்தான். ஒரு பக்கம் ஆண்டவர் சாட்டையை எடுத்து தேவாலயத்தை சுத்தம் செய்கிறார், ஒரு பக்கம் தன்னை அடித்து துன்புறுத்துகிறவர்களை எதுவும் சொல்லாமல் மன்னிக்கிறார். இது 2 பக்கம் ஒரு நாணயத்தின் 2 புறங்களை போன்றது. இங்கே சிலுவையை மையப்படுத்திய வாழ்வை வாழ கடவுள் அழைக்கிறார். உங்களை ஒரு ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊழியத்தை திறம்பட செய்யுங்கள். சிறுவர் ஊழியமா இருக்கட்டும், வாலிபர் ஊழியமா இருக்கட்டும், பெண்கள் சங்க ஊழியமா இருக்கட்டும், திருச்சபை ஊழியமாக இருக்கட்டும், எந்த ஊழியமா இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் முன்மாதிரியாய் நினைத்துக் கொள்ளுங்கள். எங்க சர்ச்சில், இங்கே இல்லை, எங்க சர்ச்சில் அங்கே ஒருத்தர் புதுசாக வந்துட்டாரு. பிசி வந்த உடனே சொல்றாரு, என்கிட்ட வந்து கேட்டார், பிரதர் இது பதவி வந்துடுச்சு, இது நம்மளுக்கு என்ன இதில் லாபம், இதில் எனக்கு என்ன லாபம், இந்த பதவி வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுமா, இதை வச்சு நான் என்ன வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னேன். சிஎம்சியினுடைய மோட்டோ தெரியுமா உங்களுக்கு? யார் சிஎம்சி ஆளுங்க இருக்கிறீங்க சொல்லணும். உடனே எங்கள் ட்ரெஷரர் தலையை குறிச்சிட்டார், முன்னாள் ட்ரெஷரர். சேவையை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, சேவையை செய்வதற்கு. நாட் டு பி மினிஸ்டர் பட் அன்டு மினிஸ்டர். நான் வேலை வாங்குவதற்கு அல்ல, நான் வேலை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் மற்றவர்களிடம் உதவியை பெறுவதற்கு அல்ல, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். தான் சிஎம்சியினுடைய மோட்டோ. நாட் டு பி சர்வ் பட் டு சர்வ். நான் சேவையை பெறுவதற்கு அல்ல, நான் மற்றவர்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியர்களைத்தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக நிலைகளிலே நாம் உலக பிரகாரமான வாழ்வை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 17வது வசனம், உயர்ந்த அழைப்பின் வாழ்வைக்காக நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குணங்களை ஒரு நாளும் நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய குணாதிசயங்களை, நற்பண்புகளை, நல்ல குணங்களை ஒரு நாளும் நீங்கள் இழந்து போகாமல் இருங்கள். 17வது வசனத்தில் சொல்றார். அடுத்தது 18-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அநீதியான துன்பத்தை சகித்துக் கொண்டிருங்கள். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆமா, நம்மளுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு 4 பேர் வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன்,
என்னை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். அப்படியா சொல்றாங்க? என்னம்மா பண்றாங்க? தூக்கி இவங்களை எங்க போடணும்? எரிகிற அக்னி சூளையில் போடப்பட வேண்டும். அப்ப சொல்றாங்க, கடவுள் எங்களை காப்பாற்றினாலும், நாங்கள் நம்புகிற கடவுள் என்னை காப்பாற்றினாலும், என்னை காப்பாற்றாமல் போனாலும் என்னுடைய கொள்கையிலிருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? மாற மாட்டேங்க. நான் கடவுளை பற்றி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து நான் மாற மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. நல்ல வேலை உபதேசம் வரல, அதனால தைரியமா சொல்லலாம். சொல்லிடாதீங்க. என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் எனக்கு நிறைய வேலை வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு தான் திடீர்னு பார்த்தா என்ன ஆகிடும், வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆகிடும். திடீர்னு ஞாபகம் வரும், தூங்கி எழுந்த உடனே பதறி எச்சுன்னு இதெல்லாம் வேணும் அப்படின்வாங்க. என்ன பண்ணோம்? நம்ம வேற வழி இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் வரும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த தான். ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுவோம்? மொத்த துணியும் ஊற வச்சுட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு அப்போ தான் நேரம் கிடைக்கும். ஏன் நேரம் இல்லை? சர்ச்சுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. கடவுளுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்துல என்ன இல்லை. ஆனால் கடவுள் எனக்கு என்ன பண்ணணும்? எல்லாமே கொடுக்கணும். நான் கேட்டாலும் கொடுக்கணும். ஒரு ஜெபம் ரொம்ப நல்லா பண்ணுறோம்ப்பா. நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, நாங்கள் கேட்டவைகளையும். ஏன் சாமி அந்த மாதிரி ஒன்றும் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலம்மா. பரமண்டல ஜபத்தில் அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் சூப்பராக யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. எங்கள் ஹாஸ்டலில் வந்து நான் படிக்கும்போது ஒரு அழகான ஜபம், சூப்பரான ஜபம். பசி நேரத்தில் நீங்கள் நல்ல ஜபம் பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அந்த ஜபம். என்ன பெரியம்மா ஜபம்? கிராமத்துலேருந்து வந்து எங்கள் ஊரில் நிறைய பசங்க படித்தானுங்க. அவங்க ரொம்ப ஜபம் பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நேற்று பண்ண ஜபமே ஆமேன், அவ்வளோதான். நம்மளும் என்ன பண்ணோம்? அம்மா வீட்டில் என்ன பண்ணோம்? நேற்று பண்ண சாப்பாடே ஆமேன்ட்டு முடிச்சணும். ஒத்துக்குமா? இல்லை. கடவுள் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன்னத பாடல்களை எடுத்து வாசித்து பாருங்கள். சிலுவை வாழ்வு அது ஒரு உன்னதமான வாழ்வு. அது ஒரு உன்னதமான ஒரு உணர்வு. சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்னோக்கி நடக்கின்ற வாழ்க்கை அது ஒரு உன்னதமான வாழ்க்கை. உன்னத பாடல்களே கடவுளை என்னது தலைவனாகவும் நம்மை தலைவியாகவும் பாவித்து அநேக பாடல்கள் இருக்கிறது. அப்போ ஒரு குடும்ப தலைவனை குடும்ப தலைவி எவ்வளவு நேசித்து புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள், தலைவன் தலைவியை நேசித்து பாடுகின்ற பாடல்கள், இதை போய் வாசித்து பார்க்கின்ற பொழுது அப்ப கிறிஸ்துவாகிய மணவாளனை சபையாகிய மணவாட்டி எவ்வளவு நேசிக்க வேண்டும். நேசிப்பதற்கு பதிலாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெறுத்து கொண்டிருக்கிறோம். மணவாளனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னல்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். சரி, இங்க வருவோம். சிலுவையின் வல்லமையை குறித்து 26வது வசனம் வாசிங்கம்மா யாராவது. 24 தானே வாசிக்கிறீங்க? சிலுவையின் வல்லமை அது எளிதானது அல்ல. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மீது சுமந்திருக்கிறார். ஆவிக்குரிய மீட்சிக்காக, ஆவிக்குரிய மறுசீரமைப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். சரீர தேவைகள் நிச்சயமா நம்ம பண்ணணும். ஆண்டவரே, பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், சரி நல்லது. வேலை கிடைக்கணும், நல்லது. வீடு கட்டணும், நல்லது. எல்லாமே நல்லதுதான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்வுக்கு நீங்கள் என்ன மறுசீரமைப்பு செய்கிறீர்கள்? சரீரம் நல்லா இருக்குதுங்க, நல்ல மேக்கப் போடுறோம், நல்லா அழகா இருக்கிறோம், எல்லாமே சரியா அலங்கரித்துக் கொள்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன் அவன் ஜீவனோடு இருக்கிறானா என்பதை உற்று பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் உங்கள் ஆன்மாவை உற்று பார்க்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய மீட்சிக்காக, மறுசீரமைப்புக்காக நாம் உபவாச நாட்களை பயன்படுத்த வேண்டும். 3வது கடைசியாக, மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தான் உண்மையான மகத்துவம் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தான் உண்மையான மகத்துவம் இருக்கிறது. கிருபை, அருள் நிறைந்த சிலுவை என்று சொல்லுகிறோம். கிருபை, அருள் நிறைந்த சிலுவையின் வெளிப்பாடு என்று சொல்கிறோம். அப்ப மற்றவர்களுக்கு என்ன சேவை செய்கிறோம்? உலக பிரியம் தேவையா அல்லது இறை ராஜ்யத்துக்கான ஊழியம் தேவையா?
பகட்டுக்காக நான் ஊழியம் செய்கிறேனா, அல்லது கடவுளுடைய மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கிறேனா? மற்றவங்களுக்கு சொன்னா குற்றமாயிடும். அதனால உபதேசரை சொல்லலாம் நான் ஒன்னா. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே நான் உலக பிரகாரமான தேவைகளை நான் சார்ந்து வாழ்கிறேனா, அல்லது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேனா? அல்லேலூயா. பேசிக்கா நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பேர் தெரியுதோ இல்லையோ, ஊர் தெரியுதோ இல்லையோ, என்ன வேலை செய்யறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன பண்றேன்? உங்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அடுத்தது, இறை ராஜ்யத்துக்குள் உங்களை வழிநடத்துகின்றவனாக இருக்க வேண்டும். அடுத்தது, உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடாத ஆளா நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் புத்திரரா. கொஞ்சமாவது ஆவதுக்காவது முயற்சி செய்யணும். சமாதானம் பண்ணுகின்ற கடவுளுடைய தூய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் வந்தாலும், 2 புறமும் அல்லது 4 புறமும் நம்மை தாக்கினாலும், கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? ஈட்டியில குத்தினா கூட நேசித்தார். அந்த அன்பு கொஞ்சமேனும் நம் ஒவ்வொருவருக்கு உள்ளும் இருக்க வேண்டும். கடவுளுக்கு தெரியாம ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார், எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் மறுசீரமைப்பு செய்கின்ற கடவுள். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமே இல்லை. எதுவுமே நான் எடுத்துன்னு போறதே இல்லை. ஆனால் நான் கடவுள் எனக்காய் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் என்ன செய்தேன்? அவர்களுக்கு சரியான போதனை கொடுத்தனா, சரியான வேத வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனா, சரியான வழியிலே அவர்களை நடத்தினேனா? அப்படி ஒவ்வொரு நிலையில இருக்கிற ஊழியர்களும் நினைத்துக் கொள்ளுங்கள். சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், திருச்சபையினுடைய உபதேசியராக இருந்தாலும் சரி. அப்போ நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கனமான ஊழியத்திற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். அநீதியான துன்பத்தில் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது இங்க வருவோம். உலகப்பிரியமா அல்லது இறை ராஜ்யமா? எதுங்க உங்களுக்கு முக்கியம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு படிக்க தெரிந்தால், எழுத்து கூட்டி படிக்க தெரிந்தால், உங்களால் முடிந்தால் நீங்கள் போய் ஒரு புத்தகத்தை வாங்குங்கள். என்ன புஸ்தகம்? என்ன புஸ்தகம்? பைபிளுக்கு அப்புறம் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஒரு மனிதன் சிறையில் இருந்து எழுதுகிறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில இருட்டான அறையிலிருந்து எழுதுகிறான். ஜான் பன்னியன் என்று அந்த மனிதனுக்கு பேர். அவன் எழுதின புஸ்தகத்துக்கு என்ன பேர்? ஆமா, மோட்ச பிரயாணம், பில்கிரிம் ப்ராக்ரஸ். மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. கிறிஸ்தவன் குறுகிய வாசலை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது ஆடம்பரமான விஸ்தாரமான வாசலை தெரிந்து கொள்ள வேண்டுமா? கிறிஸ்தவன் தன் சொந்த குடும்பத்தை, அந்த வீட்டு அம்மா சொல்றாங்க, ஏங்க நாங்கள் இந்த நகரத்தை விட்டு வரமாட்டோம், நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதை. நாங்கள் இந்த நகரத்தை விட்டு வரமாட்டோம், இந்த சொகுசான வாழ்க்கையை விட்டு வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மனிதன் தன் முதுகிலே இருக்கிற பாவ மூட்டையை அவனால் இறக்கி வைக்க முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், இந்த நகரம் அழிய போகிறது, நான் பிரயாணப்பட்டு நான் மோட்ச நகரத்துக்கு போக வேண்டும், நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறான். யாரும் வரல. ஆனால் இந்த மனிதன் தனியாய் நடக்கிறான். நீங்கள் தனியாய் நடந்து பாருங்கள், கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி நடந்து பாருங்கள். அது ஒற்றையடி பாதையாய் மாறும். அது ஒரு காலத்துல பெரிய பெரிய அநேக மக்கள் வருகின்ற விசாலமான வாசலாய் அது மாறி போகும். ஒரு மனிதனுடைய தியாகத்தை தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். குடும்பத்துல கூட ஒரு மனிதன் கண்டிப்பா என்ன பண்ணணும்? தியாகம் செஞ்சுதான் ஆகணும். சுயநலம் இல்லாமல் இருந்துதான் ஆக வேண்டும். பொதுநலத்தோடு இருந்தால்தான் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையானது மட்டும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லைன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ எங்கே தியாகம் ஆரம்பிக்கிறது? தன் சொந்த குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. எங்கே சிலுவை பாதை ஆரம்பிக்கிறது? தன் சொந்த குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. நான் இன்னும் பழைய மொபைலில் தான் வச்சுருக்கிறேன். அது 5 வருஷம் ஆச்சு 6 வருஷம் ஆச்சான்னு தெரியல. எங்கள் வீட்டு அம்மா இப்பயும் சொல்கிறாங்க, என்ன புதுசாக ஒன்று வாங்கிக்கோ வேணாம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க கேட்டால் என்ன பண்ணுறோம்? உடனே அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்குறோம். ஏன்? என்னை விட என் குடும்பத்தை நான் நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவிகளும் இருக்க வேண்டும். சுயநலம் இல்லாத வாழ்க்கையை வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் என்ன பண்ணக்கூடாது? மறந்து விட கூடாது. விடாப்பிடியான விசுவாசம். 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அதோடு என்ன பண்ணக்கூடாது? மறந்து விட. ஒரு மனிதன் இருந்தான், அவன் கண் தெரியாமல் இருந்தான், ஆனால் அவன் காதுகள் கேட்டுக்கொண்டிருந்தது. காதுகள் உற்று கேட்டுக்கொண்டே இருந்தது.
ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, சவுத் சைடில் இருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க வந்து கண் பார்வை அற்றவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன். என்னோட வாய்ஸில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ், உடம்பு சரியில்லை, கரகரங்குது, ஏதோ ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ் இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. பிரதர், என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு சரியில்லையா, என்னாச்சு ரொம்ப டல்லாக பேசுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன், அவங்களால பார்க்க முடியலனாலும் காதுகள் ரொம்ப ஷார்ப்பாக கேட்பாங்க. இங்கே பர்த்திமேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வேலை என்ன? மக்களிடத்திலே உதவி கேட்பது தான் அவனுடைய வேலை. அவங்க கொடுத்தா அதை வச்சு பழப்பு நடத்துவான், இல்லைன்னா இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு உயரிய நோக்கம் இருந்தது, உன்னதமான நோக்கம் ஒன்று இருந்தது. வாழ்க்கையில நான் என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா நான் இந்த உலகத்தை பார்த்து விட வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற நபர்களை நான் பார்த்து விட வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற இந்த அழகான உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஆவல் அந்த மனிதனுக்குள் இருந்தது. அவன் ஒரு விடாப்பிடியான விசுவாசத்தை தன் உள் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். அது யாருக்கும் தெரியாதுங்க. அந்த வழியாய் இயேசு கிறிஸ்து போகிறார். போகிறதை அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டவன் என்ன பண்றாங்க, எப்படி கூப்பிடுகிறான்? பர்த்திமேயு தடைகளை கடந்து கிறிஸ்துவை சேர்கிறான். சும்மாலாம் கிறிஸ்துவை சேர்ந்துடலாம் முடியாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தையை நான் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணேன். என்ன தெரியுமா சொன்னேன்? ஏசாமி என்னை தெரிஞ்சுக்கல, மன்னிக்கணும், நான் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். நான் இயேசுவை நோக்கி ஓடவில்லை, அவர்தான் என்னை நோக்கி ஓடி வந்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்தான் என்னை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், அவரை பற்றி பிடித்துக் கொண்டேன். மிகப்பெரிய தற்கொலை எண்ணத்தில் இருந்த என் தந்தையும் தாயும் அழுது ஜெபித்து தூங்கி போடுறாங்க. தூங்கின பிறகு ஒரு கனவு வருது அவருக்கு. ஒரு பெரிய பள்ளத்திலே இருந்து அவருடைய கையை பிடித்து தூக்குகின்ற ஒரு கரத்தை காணுகிறார். அதோட வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டார், என்ன பண்ணக்கூடாது, ஏசாமியை விட்டு வேற தெய்வமே இல்லை என்று சொல்றது. எத்தனை பேர் பின்மாற்ற வாழ்க்கைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஒரு காலு, அங்கேயும் ஒரு காலு, இங்கேயும் ஒரு வாழ்க்கை, அப்படியே ஒரு வாழ்க்கை. ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களுக்காக என்ன பண்ணுறோங்க, நாங்கள் அப்படி இருக்கிறோம். இல்லை, இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சொந்தங்கள் யார் என்று தெரியாது. எங்கள் அப்பா மரித்த பிறகுதான் எங்களுக்கு எவ்வளோ பேர் இந்த ஊரில் சொந்தங்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். ஏன் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டால் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒருத்தர் சொல்லுகிறாங்க, இன்னும் என்கிட்ட, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பிரதர். எத்தனை வருஷமா சொல்லுகிறாங்க? 2 வருஷத்துக்கு மேலே சொல்லுகிறாங்க. கிறிஸ்து உங்களை அழைத்தால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல யாரு முக்கியம்? இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். இந்த பர்த்திமேயு சொல்லுகிறான், எல்லாரும் அதட்டுறாங்க, அடையோ ஓயா தூரப்பா, இன்னும் சத்தமாக, இன்னும் விடாப்பிடியாக, இன்னும் அழுது ஜெபிக்கின்ற ஜெபங்களை கடவுள் நிச்சயமா கேட்பாரு. ஒரு ஊருக்கே அடங்காத ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா யாருக்குமே அடங்கலை, மதிக்காத ராஜா. அந்த ராஜா கிட்ட டெய்லி ஒரு அம்மா போய் என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு நியாயம் பண்ணு, நியாயம் பண்ணு. தொர்த்தி விட்டு அவரை என்ன பண்ணல, கேட்டுனே இருந்தாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த அம்மா என் முன்னாடி வராம இருக்கணும், அதுக்காகவாவது நான் என்ன பண்ணுவேன், இவங்க நியாயம் பண்றேன். அப்படி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக எப்போது இருக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டது கிடைக்கும் அளவும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். கேட்டதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் எங்க பசங்க என்ன விடுறதே இல்லை. சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றான், அதை போட்டு கொடுக்குற வரைக்கும் விடவே மாட்டாங்க, நச்சரிச்சுனே இருப்பாங்க. ஏன் என்ன பண்றோம், கடைசியில இவன் நான் நச்சரிக்காம இருக்கணும், அதுக்காகவே என்ன பண்ணணும், கேட்கறத செஞ்சிடணும். நிறைய உலக பிரகாரமான தகப்பனே உங்களுக்கு அப்பங்களை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? உங்கள் பரலோக பிதா நீங்கள் கேட்பதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். இங்கே பர்த்திமேயு கிட்ட வருவோம். பர்த்திமேயு ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பண்றார். என்ன தெரியுமா, இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிடுகிறான். கிறிஸ்து அங்கே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். பணி உள்ள தலைமைத்துவம். பணி உள்ள தலைமைத்துவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதன்மையாக இருக்க விரும்பினால் அடிமையா இரு. வீட்டில் எப்படி இருக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும், அடிமையாக தான் இருக்கணும்.
அடிமையானா அடிபணிந்து தவறான செயலுக்கு போட சொல்ல, அடிமையை போல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, எங்கள் பசங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வேலை வச்சேன்னா எனக்கு 10 rupees கொடுக்குறியா, எவ்வளோ கொடுக்குறியா, 10 rupees கொடுக்குறியா, அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன். எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, நிபந்தனையும் இல்லாமல். அப்படி உழைக்கின்ற மனிதன் இருக்கின்றதுனால தான் குடும்பங்கள் செழித்து வளருது. நிபந்தனையற்ற அன்பு இருக்க வேண்டும் குடும்பத்தில், நிபந்தனையற்ற உறவு இருக்க வேண்டும், தன்னலம் இல்லாத உறவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த குடும்பம் வளரும், அப்படி இருந்தால்தான் திருச்சபை வளரும், அப்படி இருந்தால்தான் தேசம் வளரும். அப்போ யோசிச்சு பாருங்க, முதன்மையாக இருக்க விரும்பினால் நீங்கள் அடிமைகளாயிருங்கள். இந்த உலகம் நம்ம எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம், ஏளனமாய் நினைக்கலாம். இந்த பத்திமேவை எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் அதடி பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடியலங்க. இன்னும் சத்தமாய் கூப்பிடுகிறான். யார் காதில் விழுது? யார் காதில் போய் விழணும் நம்ம ஜபம்? யார் காதில் விழணும்? ஹல்லேலூயா. உபதேசம் காதுலையா? ஐயர் காதுலையா? இல்லை, நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம், நம்ம வீட்டுக்காரர் காதில் விழுற மாதிரி ஜெபம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவர் கேட்டு வாங்கி கொடுப்பாரு. எனக்கு தெரியாது, எனக்கு நான் அப்படி யாரும் ஜெபிச்சு பார்க்கல, கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு அம்மா காதில் கேட்குற மாதிரி நான் ஜெபம் பண்ணோம், ஏன்னா நான் நல்லவனாக மாறிட்டேன்றது அவனுக்கு தெரியணும். இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் காதுகளில் உங்களுடைய ஜெபங்கள் போய் விழ வேண்டும். சேவையில் கிறிஸ்துவை போல மாதிரியிலாயிருங்கள். வராரு, வந்து என்ன பண்றாரு? அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறாமா? மேல, ஆமா, வஸ்திரத்தை 2 விஷயத்தை நாம் மாற்ற வேண்டும். ஒன்று, நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் எதிலே குருடர்களாக இருக்கிறீர்கள், அதை கண்டுபிடிங்க, அதை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுங்க. எதை நீங்கள் போர்த்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள், இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேங்க, எனக்கு இது ரொம்ப சொகுசாகுது, 38 வருஷமா ஒருத்த உட்காந்துருந்தான், என்ன சொன்னான், வரவங்க போறவங்களாம் குறை சொன்னேன், எல்லாம் இவர் போய் இறங்கிடுறாரு, அவர் போயிடுறாரு. ஆனால் தனக்கு முன்னாடி நிற்கிறது இயேசு கிறிஸ்து என்பதை அவன் உணராமல் இருக்கிறான். இயேசுசாமி சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். ஹல்லேலூயா. இங்க பத்திமேயு தன் மேல் போர்வையை உதறி போட்டுவிட்டு போகிறான். நம்முடைய சொந்தங்கள், சுயங்கள், சுயநலங்கள் அல்லது சுய லாபங்கள் என்கின்ற போர்வையிலிருந்து நீங்கள் வெளியே விடுபட்டு போனால்தான் இந்த லெந்து நாட்களில 40 நாள் உபவாசம் இருந்ததற்கு அது என்ன இருக்கும், ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு. இங்கே கதறுகின்ற ஒரு மனிதன் விசுவாசத்தில் நிலைத்தன்மை, ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலைகளை முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும். அது விதை முளைக்கின்ற விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு சின்ன விதையிலிருந்து ஒரு மாபெரும் ஆலமரம் வருகிறது. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சின்ன ஜெபம் இன்னொருவருடைய வாழ்க்கையை மாற்றும். நேற்று ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்தேன், அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினச்சேன். திடீர்னு அவர் என் குரலை கேட்டுட்டு கூப்பிட்டா திரும்பி பார்த்தா அவர் முகமே தெரியல, மாறிட்டு. என்ன சார் ஆச்சுன்னா, சார் நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன், கடவுள் தான் என்னை காப்பாற்றினார். நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நல்லா ஆயிடுவீங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு ஜெபங்களை கேட்கின்ற மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நான் நல்லா இருக்கணும், அப்புறம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என் பக்கத்தில் உட்கார்ற அம்மா புது ட்ரெஸ்ஸு போட்டு வந்துச்சு, அடுத்த வாரம் என்ன பண்ணோம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த அம்மா போடவே கூடாது, அப்படியே ஜெபம் பண்ணுறோம். இல்லை, உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் பக்கத்தில் உட்கார்ற மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். கிறிஸ்துவின் முன் மாதிரியை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைவாக உங்கள் பார்வையிலே மாற்றம் வேண்டும். பழைய வாழ்வை நீங்கள் துறக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கதருங்கள், தடைகளை வென்றுதான் கிறிஸ்துவை அடைய முடியும். ஈஸியாக கிடைச்சா அதனுடைய வேல்யூ தெரியறதில்லை. தடைகளை தாண்டிதான் கிறிஸ்துவை நீங்கள் அடைய முடியும். கடைசியா, பணிவான வாழ்க்கையா அல்லது பகட்டான வாழ்க்கையா, எது நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க? உங்கள் எந்த குருட்டுத்தனம் பார்வை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்களுடைய எந்த குணம் இந்த லெந்து நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள்
விரும்புகிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. ஆன்மீக வாழ்வின் பார்வை மாறும்படியாய் நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி கதருங்கள். போர்வைகளை களைந்து போடுங்கள். அது என்ன போர்வைன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் எப்படிப்பட்ட போர்வையை போர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அது நாற்றம் அடிக்கும், ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது என்று நாம் போர்த்தி கொண்டே இருக்கிறோம். அந்த போர்வைகளை களைந்து போட்டு கிறிஸ்துவை நோக்கி அடியெடுத்து வைத்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உங்களின் மூங்கிலை ஏற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உங்களின் மூங்கிலை ஏற்றிடுவாய். கர்த்தராகிய தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய்.